வெல்கம் டு ஹாண்டா டைம்ஸ். அக்டோபர் 20 காலை 10 மணி. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் இருக்க இந்தியன் நேவல் பேஸ் அது. இந்தியன் கவர்மெண்டோட சீக்ரெட் கம்யூனிகேஷன் சேனல் மூலமாக மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸில் இருந்து ஒரு லெட்டர் அந்த நேவல் பேஸ்க்கு வந்திருக்கு. பெரும்பாலும் ஒரு நேவல் பேஸ்க்கு இந்த மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து லெட்டர் வர்றதெல்லாம் ரேரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏதாவது அவசரமான வேலை இல்லைன்னா கண்டிப்பா அவங்க இப்படி கான்டாக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ சம்திங் மஸ்ட் பி இம்பார்ட்டன்ட்னு அந்த லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த மினிஸ்ட்ரியோட பேரை பார்த்த உடனே நல்லாவே புரிஞ்சுது. அந்த லெட்டர் ரிசீவ் ஆனதும் அதுக்காகவே நியமிக்கப்பட்ட ஒரு ஆஃபீஸர் அந்த லெட்டரை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு புரோட்டோகால் படி அந்த லெட்டரை உடனடியாக அந்த நேவல் பேஸோட ஹையஸ்ட் அத்தாரிட்டியான கமாண்டர் இன் சீஃபோட ஆஃபீஸ்க்கு கொண்டு போயிருக்காரு. அங்கே ரீசெண்டாக மாறி வரக்கூடிய வெதர் சம்பந்தமாகவும் அதுக்கு எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷன் சம்பந்தமாகவும் மற்ற வழக்கமான புரோட்டோகால்ஸை பற்றியும் தன்னோட சபார்டினேட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு கமாண்டர் இன் சீஃப். அந்த லெட்டரை கொண்டு போனவர் அவர் முன்னாடி போய் ஒரு சல்யூட் பண்ணிட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணவும் பேசுறதை நிறுத்திட்டு அவர்கிட்ட என்னன்னு கேட்டாரு கமாண்டர் இன் சீஃப். அதுக்கு வந்தவர் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்சஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருப்பதை பத்தி சொல்லி அவர்கிட்ட அந்த லெட்டரை கொடுத்திருக்காரு. ஆனா அவர் வேற சில விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்ததால அந்த லெட்டரை டெஸ்க் மேல வச்சுட்டு போக சொன்னாரு கமாண்டர் இன் சீஃப். அவர் சொன்னது கேட்டு அந்த லெட்டரை கொண்டு வந்தவரும் அந்த லெட்டரை டெஸ்க் மேல வச்சுட்டு மறுபடியும் அவருக்கு ஒரு சல்யூட் பண்ணிட்டு அந்த ரூம்ல இருந்து கிளம்பி இருக்காரு. அடுத்த 15 நிமிஷத்துக்கு அந்த சீஃபோட ரூம்ல மீட்டிங் நடந்திருக்கு. அது முடிஞ்சதும் எல்லாரும் அவங்களோட அன்றாட வேலைகளை பார்க்க போயிடுறாங்க. அப்போ அவரோட டெஸ்க் மேல வைக்கப்பட்டிருந்த தண்ணியை எடுத்து குடிக்கும்போது தான் அதுக்கு பக்கத்திலேயே வைக்கப்பட்டிருந்த அந்த லெட்டரையும் கவனிச்சிருக்காரு கமாண்டர் இன் சீஃப். அந்த லெட்டரை பத்தி டக்குன்னு ஞாபகம் வரவும் அவர் குடிச்சிட்டு இருந்த தண்ணி கிளாஸை கீழே வச்சுட்டு அந்த லெட்டரை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதை படிக்கும்போது அவரோட முகத்துல ஒரு சின்ன மாறுதல் ஏற்பட்டுச்சு. அதை படிச்சு முடிச்சவரு எதையோ யோசிச்ச வாக்கிலேயே பக்கத்துல இருந்த போனை எடுத்து சில நம்பர்களை பிரஸ் பண்ணி அந்த ரிசீவரை தன்னோட காதுகிட்ட வச்சாரு. அவரு நம்பர்ஸை பிரஸ் பண்ணி முடிச்ச அடுத்த நொடி அந்த நேவல் பேஸோட பிரைவேட் இன்டர்காம்ல இணைக்கப்பட்டிருந்த அந்த நேவல் பேஸோட வேற ஒரு மூலையில இருந்த ஒரு போன் ரிங் ஆக ஆரம்பிச்சது. அதை அட்டன் பண்ண ஒரு ஆஃபீஸர் சீஃபை கிரீட் பண்ணிட்டு அவர் ஃபோன் பண்ணதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹவு மே ஐ ஹெல்ப் யூ சார்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த சீஃப் மறுமுனையில் பேசுன அந்த ஆஃபீஸர் கிட்ட லெப்டினன்ட் பிரதாப் எங்க இருக்காருன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஆஃபீஸர் அவர் பேஸ்ல தான் சார் இருக்காருன்னு பதில் சொல்லியிருக்காரு. அதை கேட்டதும் அவரை உடனடியா ரூம்க்கு வர சொல்லுங்கன்னு ஆர்டரை பாஸ் பண்ணிட்டு அந்த ரிசீவரை கீழே வச்சாரு சீஃப். வச்சுட்டு மறுபடியும் அந்த லெட்டரை திரும்ப படிக்க ஆரம்பிச்சாரு. அவர் கால் பண்ண 5வது நிமிஷம் லெப்டினன்ட் பிரதாப் சீஃபோட ஆஃபீஸ் டோரை நாக் பண்ணியிருக்காரு. அவரை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சீஃப் எஸ் கமின்னு சொல்லவும் உள்ள வந்து அவருக்கு ஒரு சல்யூட்டை வச்சுட்டு நின்னாரு பிரதாப். கம் பிரதாப், டேக் அ லுக் ஆன் திஸ்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவருக்கு வந்திருந்த லெட்டரை பிரதாப் கையில கொடுத்திருக்காரு அந்த சீஃப். அந்த லெட்டரை அவரோட கையில இருந்து வாங்கின லெப்டினன்ட் பிரதாப் அதை படிக்க ஆரம்பிச்சாரு. அந்த லெட்டரை படிக்க படிக்க அவரோட முகமும் மாற ஆரம்பிச்சது. அப்படி அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்ததுன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி அந்தமான் பக்கத்துல இருக்க ஒரு ரிமோட் ஐலாண்டுக்கு 5 பேர் கொண்ட ஒரு ரிசர்ச் டீம் கடல் சார்ந்த ஒரு ரிசர்ச்காக வந்திருப்பதாகவும் எப்பயும் இப்படி போற டீம் எங்களோட கான்டாக்ட்லயே தான் இருப்பாங்க. ஆனா ஏன்னு தெரியல, கடைசி ஒரு வாரமா அவங்க கிட்ட இருந்து எந்த விதமான தகவல்களும் வரவே இல்லை. இதனால அவங்களுக்கு அந்த தீவுல ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குமோன்னு ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுது. ஸோ அவங்களுக்கு என்னாச்சுன்னு செக் பண்ணி சொல்லுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி இருந்தாங்க அந்த லெட்டர்ல. அது மட்டும் இல்லாம அந்த லெட்டர்லயே அந்த தீவுக்கு ரிசர்ச்காக போன நபர்களோட தகவல்களும் இணைக்கப்பட்டிருந்துச்சு, அதுவும் போட்டோவோட. அந்த லெட்டர்ல இணைக்கப்பட்டிருந்த தகவல்களின்படி அந்த ரிசர்ச் டீமோட ஹெட் கிருஷ்ணா ரெட்டி, வயசு 54. அவருக்கு அடுத்த நிலையில இருந்த நபரோட பேரு ஷோபித் குமார், வயசு 45. 3வது ராகுல் சர்மா, வயசு 32. 4வது ரிசர்ச் பர்சன் மீரா, வயசு 30. 5வது மிஸ் அருணா, வயசு 30. இது இல்லாம அவங்க போன போட்டை ஹேண்டில் பண்ணவருன்னு மொத்தம் 6 பேர் அந்த ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த விதமான தகவல்களும் இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ அந்த தீவுக்கு போய் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு செக் பண்ணி சொல்லுங்கன்னு அந்த லெட்டர்ல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதை படிச்சு முடிச்சதும் சீஃபை நிமிர்ந்து பார்த்த லெப்டினன்ட் இப்போ என்ன பண்ணலாம் சார்னு கேட்டதுக்கு, அந்த ஐலாண்டை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு. அதுக்கு பிரதாப், கேள்விப்பட்டிருக்கேன் சார். கடலுக்கு நடுவில் இருக்க ஒரு தனி தீவு அது. நமக்கு தெரிஞ்சு அங்க ஹியூமன் செட்டில்மெண்ட்னு எதுவுமே இல்லை. பட் ஒரு 30 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா அதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன்னு சொன்னாரு பிரதாப். கொஞ்ச நேரம் யோசிச்சு சீஃப் ஓகே கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்தமான் பக்கத்துல இருக்க ஒரு தீவுனா கண்டிப்பா நம்மளோட நேவல் பேஸ்ல இருந்து செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வாங்கியிருக்கணுமே, அதை பத்தின டீட்டெயில்ஸையும் உடனடியா கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லவும் பிரதாப் மறுபடியும் சல்யூட் பண்ணிட்டு அந்த லெட்டரோட அந்த ரூம்ல இருந்து வெளியே போனாரு.
இந்தியாவுக்குட்பட்ட கடல் பகுதிகள்னு எடுத்துக்கிட்டா இங்க இருக்க மொத்த தீவுகளோட எண்ணிக்கை சுமார் 600க்கும் மேல. அதுல 100க்கும் குறைவான தீவுகள்ல தான் மக்கள் வாழ்ந்து வர்றாங்க. மற்றபடி பெரும்பாலான தீவுகள் எம்டியா தான் இருக்கு. அதுக்கு பல காரணங்களும் இருக்கு. அதுல பல தீவுகள் அளவுல ரொம்ப சின்னதா இருக்கலாம், பக்கத்துல பெரிய தீவுகள் எதுவும் இல்லாம ரொம்ப ரிமோட்டான பிளேசஸ்ல இருக்கலாம், இல்லனா இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்க்கு பக்கத்துல இருக்கலாம். இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கு. இதுல சில தீவுகளுக்கு போகவெல்லாம் கண்டிப்பா வேலிடான ரீசன்ஸ் வேணும். அப்பதான் அங்க போக பர்மிஷனும் கிடைக்கும். முக்கியமா அது ரிமோட் பிளேஸ்ல இருக்க இல்ல தடை செய்யப்பட்ட தீவா இருந்தா பக்கத்துல இருக்க நேவி பேஸ்ல இருந்து கண்டிப்பா பெர்மிஷன் வாங்கணும். ஏன்னா சப்போஸ் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா முதல்ல ரெஸ்பாண்ட் பண்றது அவங்களா தான் இருக்கும். சோ அந்த மாதிரியான தீவுகளுக்கு போக கண்டிப்பா நேவியோட பர்மிஷன் தேவை. அப்படிப்பட்ட ஒரு தீவு தான் அந்த லெட்டர்ல குறிப்பிடப்பட்டிருந்த தீவும். சரியா 35 நிமிஷம் கழிச்சு பிரதாப் மறுபடியும் சீஃபோட ரூம் கதவை தட்டினாரு. உள்ள இருந்து சீஃப் எஸ் கமின்னு சொன்னதும் பிரதாப்பும் இன்னொரு ஆபீசரும் அவரோட ரூம்குள்ள நுழைஞ்சாங்க. அவங்களோட கையில ஒரு சில ஃபைல்ஸும் பேப்பர்ஸும் இருந்துச்சு. உள்ள வந்ததும் சல்யூட் பண்ணிட்டு பக்கத்துல இருந்த ஒரு எம்டி டேபிள்ல அந்த ஏரியாவோட மேப்பை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதுக்கு மேல சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸையும் வச்சாரு பிரதாப். எல்லாத்தையும் ரெடி பண்ணதும் சார் வி ஆர் ரெடின்னு சொன்னாரு. டேபிள் பக்கத்துல வந்ததும் பிரதாப் சீஃபுக்கு பிரீஃப் பண்ண ஆரம்பிச்சாரு. அவரு பிரீஃப் பண்ணத சீஃப் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சாரு. லெட்டர்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்க தீவோட பேரு பிளைத் ரீஃப். நம்ம பேஸ்ல இருந்து எக்ஸாக்டா 2 மணி நேர பயண தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த தீவு. பிரிட்டிஷ்னால 18th செஞ்சுரி எண்ட்ல இது கண்டுபிடிக்கப்பட்டு மேப் செய்யப்பட்டுச்சு. இதோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தா சுமாரா 3 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். பெருசா எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் உதவாத ஒரு தீவு அது. இதனால கண்டுபிடிக்கப்பட்டதுல இருந்தே அந்த தீவு எதுக்காகவும் பயன்படுத்தப்படல. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி எல்லைகளை பிரிக்கும் போது இந்த தீவு இந்தியாவோட எல்லைக்கு உட்பட்டு வந்ததால இது இந்தியாவோட சேர்க்கப்பட்டுச்சு. இந்த தீவு இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்க்கு பக்கத்துலயும் இல்ல, ஸ்ட்ராட்டஜிக்கலி முக்கியமான இடத்துலையும் இல்லாததால இந்தியன் கவர்மெண்ட் எந்த விதமான ஆர்வமும் இந்த தீவு மேல காட்டவே இல்லை. அப்படி இருக்கும்போது 2022 மெரின் பயாலஜிஸ்ட் சில பேர் அந்த தீவை பத்தி கேள்விப்பட்டு அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களை பத்தி ஆராய்ச்சி செய்வதற்காக அவங்களோட மினிஸ்ட்ரி மூலமா ட்ரை பண்ணதுல அதுக்கான ரெக்வெஸ்ட் நம்மளோட பேஸ்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு சார். அப்போ இருந்த சீஃபோட டைரக்ஷன்ஸ் பேர்ல அதுக்கு அப்ரூவல் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பேஸ்ல இருந்து தான் சார் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் தான் திங்ஸ் காட் இன்ட்ரெஸ்டிங். 2022 இருந்து இங்க ஒரே ஒரு டீம் தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா முதல் தடவை மட்டும்தான் நம்ம கிட்ட செக்யூரிட்டி கிளியரன்ஸை வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்து அவங்க போன பயணங்களுக்கு எல்லாமே டெல்லியில இருந்து நேரடியா அவங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக மட்டும்தான் நம்ம கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக அந்த கடல் பகுதியில் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் இல்லாததால நம்ம ரோந்து கப்பல்கள் கூட ரேரா தான் அந்த பக்கம் போகும் சார். அப்படி இருக்கும்போது தான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே அந்த ஏரியாவுக்கு போன நம்மளோட ரோந்து கப்பல் அங்க புதுசா சில கட்டிடங்கள் கட்டப்பட்டிருப்பதை பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல பிரதாப்போட பிரீஃபிங்கை நிறுத்தின சீஃப் ஆச்சரியத்தோட என்னது கட்டிடமா, நமக்கு தெரியாம எப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கான கிளியரன்ஸும் அவங்களுக்கு டெல்லியில இருந்தே கிடைச்சிருக்கும் போல சார். அண்ட் நமக்கும் அதுக்கான ஒரு இன்டிமேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே மேல இருந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டதால மேபி அது இங்க யாருமே பெருசா எடுத்துக்காம போயிருக்கலான்னு சொன்னாரு. தொடர்ந்து பேசின பிரதாப் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கும் போது இப்போ நம்மளோட ஹெல்ப்பை கேட்கறாங்கன்னா கண்டிப்பா ஏதோ பிரச்சனைன்னு தோணுதுன்னு சொல்லி முடிச்சாரு பிரதாப். பிரதாப் சொன்னதையெல்லாம் உன்னிப்பா கேட்டுக்கிட்டு இருந்த சீஃப் நீ என்ன நினைக்கிற பிரதாப்னு கேட்டதுக்கு மேபி கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் சார், இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை கூட ஏற்பட்டிருக்கலாம், எதையும் உறுதியா சொல்ல முடியல சார்னு சொன்னாரு பிரதாப். அவர் சொன்னதை கேட்டு பெருமூச்சு விட்ட சீஃப் கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு 5 நிமிஷம் யோசிச்சதுக்கு அப்புறமா ஓகே பிரதாப், உங்களோட டீம்ல இருந்து ஒரு 4 ஆஃபீஸர்ஸை சூஸ் பண்ணிக்கிட்டு அங்க போய் என்னென்ன செக் பண்ணிட்டு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்புங்க. ஐ ஹாவ் டு மேக் சம் ஃபோன் கால்ஸ், ஸோ கோ ஆன் வித் யுவர் பிளான்னு சொன்னாரு சீஃப். அதை கேட்டதும் ஐ வில் டூ மை பெஸ்ட் சார்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்தாரு பிரதாப். வெளியே வந்ததும் அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளார ஒரு டீம் உருவாக்கப்பட்டுச்சு. பிரதாப்போட சேர்த்து மொத்தம் 6 பேர் அந்த டீம்ல இருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு போட்டும் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. அதுல ஒருத்தர் போட்டை ஹேண்டில் பண்றதுக்கும் மீதி 5 பேர் அங்க போய் செக் பண்றதுக்குன்னு மொத்தம் 6 பேர் அந்த மிஷனுக்காக தயார் செய்யப்பட்டாங்க. அடுத்த அரை மணி நேரத்துல எல்லாமே தயாராச்சு. பேஸ்ல இருந்து கிளம்புறது மட்டும்தான் பாக்கி. அது சம்பந்தமான ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா சீஃப் கிட்ட இதை பத்தி அப்டேட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி. சோ அதுக்காக பிரதாப் சீஃப்க்கு இன்டர்காம் மூலமா கால் பண்ணாரு. பிரதாப்போட கால்காகவே வெயிட் பண்ண மாதிரி சீஃப் அந்த காலை உடனடியா அட்டன் பண்ணாரு. அட்டன் பண்ணதும் பிரதாப் சார் நாங்க ரெடி, நீங்க பர்மிஷன் கொடுத்தா we will be leavingனு சொன்னாரு பிரதாப். அதுக்கு சீஃப் சம்திங் இஸ் ஃபிஷி பிரதாப்,
எங்கே ஃபோன் பண்ணாலும் அந்த ஐலாண்டில் என்ன ரிசர்ச் நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கவே முடியல. ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது பிரதாப். இப்போ நீங்கள் ஃபயர் ஆர்ம் ஏதாவது எடுத்துகிட்டு போறீங்களான்னு கேட்டதுக்கு ஜஸ்ட் எங்களோட சர்வீஸ் பிஸ்டல் தான் சார் எடுத்துகிட்டு போகிறோன்னு சொன்னார் பிரதாப். இதை கேட்டதும் சீஃப், வெயிட் பிரதாப், நான் ஆர்னமெண்ட் டிபார்ட்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், உங்களோட சேஃப்டிக்கு எதுக்கும் ரைஃபிள்ஸை எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னார் சீஃப். அதை சொன்னது மட்டும் இல்லாமல் யூ நோ த ப்ரோட்டோகால் ரைட், டோன்ட் யூஸ் தட் அன்டில் த சிச்சுவேஷன் அரைசஸ்னு சொன்னார் சீஃப். அதை கேட்ட பிரதாப், ஓகே சார், ஐ வில் டூ த ரைட் திங், ஜெய் ஹிந்துன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ண போனார். அந்த காலை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரதாப், பேஸ் கூட கான்டாக்ட்லேயே இருங்க, ஏதாவது பிரச்சனைனா உடனே எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க, ஜெய் ஹிந்துன்னு சொல்லிட்டு அவரும் அந்த காலை கட் பண்ணார். சீஃப் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற நபரே கிடையாது. அவர் ஒரு ஸ்ட்ராங் பர்சன் தான். பல வருடமாக சர்வீஸில் இருந்ததால் எந்த சிச்சுவேஷனுக்கும் அவர் தயாராக தான் இருப்பார். அப்படிப்பட்டவர் கன்ஸை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுது ஆச்சரியத்தையும் ஒருவித எச்சரிக்கையவும் பிரதாப்குள்ள ஏற்படுத்துச்சு. அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டே பிரதாப் ஆர்னமெண்ட் டிபார்ட்மெண்ட்க்கு அவரோட டீம் மெம்பர் ஒருத்தரோட போயிருக்காரு. ஆர்னமெண்ட் டிபார்ட்மெண்ட்க்கு ஏற்கனவே சீஃப் கால் பண்ணி சொல்லி இருந்ததால பிரதாப் அங்க போறதுக்கு முன்னாடியே அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் அவங்க எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ சைன் மட்டும் பண்ணிட்டு வெப்பன்ஸையும் அதுக்கான புல்லட்ஸையும் எடுத்துக்கிட்டு அவங்களோட மற்ற டீம் மெம்பர்ஸை பார்க்க வந்திருக்காங்க. அவருக்காக அவர் ஏற்பாடு பண்ண டீம் ரெடியா டாக் பக்கத்திலேயே காத்துக்கிட்டு இருந்தாங்க. காத்துக்கிட்டு இருந்த அந்த டீம் தூரத்துல பிரதாப்பும் இன்னொருத்தரும் தோல்ல பெரிய பேக்ஸை சுமந்துட்டு வந்ததை பார்த்துட்டு அவங்களோட முகம் மாற ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த பேக்கை பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உள்ள வெப்பன்ஸ் தான் இருக்குன்றது. அதுவும் ரைஃபிள்ஸை கொண்டு போற அளவுக்கு அங்கே சுச்சுவேஷன் இருக்கான்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா தேவையில்லாம பெரிய வெப்பன்ஸ்க்கான ஆக்சஸ் ஒரு டீமுக்கு கிடைக்கவே கிடைக்காது அன்லெஸ் இட் இஸ் சம்திங் சீரியஸ். பிரதாப் கிட்ட வந்ததும் என்ன சார் எனிதிங் சீரியஸ்னு ஒருத்தர் கேட்டதுக்கு தெரியல பட்டேல், ஆனா சீஃப் இதையெல்லாம் எடுத்துட்டு போக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் கேரி பண்ணிட்டு வந்த பேக் ரெண்டையும் அவங்க முன்னாடி இருந்த டேபிள் மேல வச்சு ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்த கன்ஸையெல்லாம் எடுத்து டேபிள் மேல வச்சாங்க. அந்த டீம்ல இருந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கன்னை எடுத்ததுக்கு அப்புறமா அதே டேபிள்ல சீஃப்க்கு பிரீஃப் பண்ண அதே மேப்பை எடுத்து பிரதாப் அவரோட டீமுக்கும் பிரீஃப் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த டீமுக்கு ஒரு தீவுக்கு போறோன்றது தெரியும்னாலும் அந்த மிஷனோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெரியாது. சோ பிரதாப் அவரோட டீம் மெம்பர்ஸ்க்கு சீஃப் கிட்ட என்ன ஒரு பிரீஃபிங்கை கொடுத்தாரோ அதே மாதிரியான ஒரு பிரீஃபிங்கை கொடுத்தாரு. ஓகே பாய்ஸ், நாம போக போற ஐலாண்டோட பேரு பிளைத் ரீஃப். இங்க இருந்து 2 மணி நேரம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஒரு செக்லூடட் ஐலாண்ட். அது 2022க்கு அப்புறமா அங்க இந்தியன் கவர்மெண்ட் சார்பில் பல ரிசர்ச்சஸ் நடத்தப்பட்டுக்கிட்டும் வருது போல. அங்க என்ன ரிசர்ச் நடக்குதுன்னு நமக்கு எக்ஸாக்டா தெரியல. லாஸ்ட் மந்த் ஏதோ ரிசர்ச்காக 5 பேர் அடங்கின ஒரு ரிசர்ச் டீம் அந்த ஐலாண்டுக்கு போயிருக்காங்க. அங்க அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. லாஸ்ட் ஒரு வீக்கா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனும் கிடைக்கவே இல்லை. அதனால அது சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரியில இருந்து நமக்கு அவங்களுக்கு என்னாச்சுன்னு செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா அவங்கள காப்பாற்றவும் செய்யணும். இதுதான் இந்த மிஷனோட நோக்கம்னு பிரீஃப் பண்ணி முடிச்சாரு பிரதாப். அவர் சொல்றதை எல்லாரும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா எனி குவெஷன்ஸ்னு கேட்டதுக்கு ஒருத்தர் மட்டும் கையை தூக்கி, சார் அங்க என்ன மாதிரியான ரிசர்ச் நடந்துட்டு வருதுன்னு உண்மையாவே தெரியலையான்னு கேட்டதுக்கு பிரதாப், தெரியல கிஷோர், நம்மளால அந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு எனி அதர் குவெஷன்ஸ்னு கேட்டாரு பிரதாப். ஆனா இந்த முறை யாரும் கேள்வி கேட்கல. ஸோ தட்ஸ் இட், லெட்ஸ் கோன்னு சொல்லிட்டு எல்லாரும் கையில் இருந்த வெப்பன்ஸ் அண்ட் இன்னும் சில பொருட்களோட அவங்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த நேவி போட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. இந்தியன் நேவி பேஸ்ல இருக்க அதிகாரிகளுக்கு கூட தெரியாம அந்த ரிமோட் ஐலாண்ட்ல அப்படி என்ன ரிசர்ச் நடந்து வந்திருக்கும் அடுத்த வீடியோல பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.